வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் தமிழகத்திலே புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சின்னம்மா சசிகலா அவர்களோடு தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு 3 தொகுதிகளில் சிங்கம் சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று சிறுவைகுண்ட சட்டமன்ற தொகுதிக்கு தோழர் முத்துராமலிங்கம் அவர்கள் சிங்க சின்னத்தில் போட்டியிட இந்த தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். சின்னம்மா அவர்களுடைய ஆசியோடு, தேவர் திருமகனார் ஆசியோடு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஆசியோடு ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நோக்கி ஃபார்வர்ட் பிளாக் தோழர்களும் புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக தோழர்களும் இருந்து வெற்றிக்கு பாடுபட்டு இந்த பகுதியில் உள்ள அனைத்து அடிப்படை வசதிகளுக்காகவும் விவசாய வியாபாரி தோழர்களுக்கு உறுதுணையாகவும் இந்த வேட்பாளர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர், இந்த பகுதியைச் சேர்ந்தவர், இந்த பகுதியினுடைய அத்தியாவசிய தேவைகள் மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகள் நன்கு அறிந்தவர் என்பதில் எல்லா தரப்பு மக்களுக்கும் பரிச்சயமானவர். அந்த வகையில் நிச்சயம் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஒவ்வொரு கால சூழலுக்கு தகுந்தாற்போல் மக்களுடைய எண்ண ஓட்டம் மாறுவது போல கூட்டணி கட்சிகளும் அவரவருடைய கொள்கையின் அடிப்படையிலே ஒவ்வொரு முடிவு எடுக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிமுக இடத்தில் பரிசங்க முக்குளத்து சமுதாயத்துக்கு துரோகம் அளிச்சதாக சொல்லுவீங்க. இப்போ உங்களோட தேர்தல் பிரச்சார விருப்பம் எப்படி? மெயினாக அதை தான் இருக்கும். 10.5% பொறுத்த மட்டில் முக்குளத்து சமுதாயத்திற்கு பெரிய ஒரு துரோகத்தை, வரலாற்று துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அதற்குண்டான எதிர்வினை தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.